இதற்கு ஒரு விளக்கம் பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். அருட்பெரும் ஜோதி அகவல் பற்றிய ஒரு உரை காணக்கூடிய பொருளா அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு புஸ்தத்தை பார்த்து எழுதணுன்னா கூட நமக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். 1596 வரிகள் கொண்ட ஒரு பகுதியை ஒரு நாள் இரவில் அவர் எப்போ துவங்கினார்னு தெரியல, ஆனால் அந்த இரவுக்குள்ளே அவர் முடிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அகவல் நீண்ட பகுதிக்கு பேர் அகவல் பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலக்கணத்தில் ஒரு பகுதி. அந்த நீண்ட அகவல் பாவை அந்த ஒரு நாள் இரவில் அவர் எழுதினதாக வரலாறு. வள்ளல் பெருமானாருடைய வரலாறை நம்ம இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்தும் அவருடைய வரலாறை முறையாக யாரும் பதிவு பண்ணலை. அவர் கூட பழகினவங்க எல்லாரும் பெரிய பெரிய படிப்பாளிகள், கல்வியில் தேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் அவர் கூட பழகியும் கூட ஏன் வள்ளல் பெருமானாருடைய வரலாற்றை குறிப்பெடுக்கலை அப்படின்னு தெரியலை. ஒருவேளை இயற்கை அதை குறிப்பெடுக்க விரும்பலையே என்னவோ. காலம் கடந்த ஒன்றை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது காலம் கடந்த உன்னை கருதுவதற்கு காலம் கருதுவது ஏன் அப்படின்னு இறைவன்ட்டே கேட்குறாரு. நான் இந்த ராகாலத்தில் தான் பூஜை போடுவேன், நான் இந்த காலத்தில் தான் பூஜை போடுவேன், அந்த காலத்தில் தான் பூஜை போடுவேன்னு சொல்கிற ஆட்களை பார்த்து கேட்குறாரு. காலம் கடந்த ஒன்றை பாடுவதற்கும் பேசுவதற்கும் காலம் கருதுவது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம காலம் கடந்த ஒன்றை பற்றி பேசும்போது காலம் கருதக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருடைய காலத்தை பற்றி நம்ம கருத வேண்டான்னு அவரே திருவுள்ளம் பாலித்து இந்த வரலாற்றை எழுத விடாமல் செஞ்சுருக்கலாம். எது எப்படி இருந்தானாலும் வள்ளல் பெருமானாருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய 6000 பாடல்கள்லையும் அவருடைய வரலாற்றை அவரே பதிவு பண்ணியிருக்கிறார், அகச்சான்றாக பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய வரலாற்றை அகச்சான்றாக நம்ம தேர்வு செஞ்சு அதை முழுதும் அவருடைய வரலாறு முழுமைக்கும் நாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15-20 நாளுக்கு குறைவில்லாமல் எடுத்துக்கும். நம்ம சொல்கிறதும் அதில் தோய்ந்து சொல்வதும் அதை பொறுத்து எடுத்துக்கும். ஆனால் நம்ம அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு போகும்போது அதுக்கு மேற்கோள் பாடலாக அவருடைய பாடல்களில் இருந்தே பாடல்களை எடுத்து காமிச்சிக்கிட்டோன்னா அப்போ அவருடைய வரலாறு இதுதான் அப்படிங்கிறத நம்ம படம் பிடிச்சி காமிச்சிக்கலாம். அப்போ இது வள்ளல் பெருமானார் சொல்ல வர கருத்து என்னென்னா, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்ற ஒன்றை மனம் வாக்கில் நின்று தட்டி நமக்கு சொல்ல விரும்புகின்றார். ஏன்னா அவருடைய கொள்கை முழுவதும் இறைவன் என்னை ஆட்கொண்டான், எனக்கு அருள் அளித்தான், எனக்கு அளித்த அருள் நிலையினே உங்களுக்கும் அளிக்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன். எனக்கு அளித்த அருள் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டால், இருளற ஓங்கும் பொதுவிலே நடம் செய் என் குருநாதன் எம்பெருமான் அருளெனும் வடிவம் காட்டி ஒன்முகத்தே அழகுறும் புன்னகை காட்டி தெருளுற அருமை திருக்கையால் தடவி திருமணி வாய் மலர்ந்து அருகில் பொருளுற இருந்து ஓர் வாக்களித்து என்னுள் புகுந்தனன் புதுமையீது அந்தோ. எம்பெருமான் எனக்கு வந்தான், என்ன செஞ்சான், இருளற ஓங்கும் பொதுவிலே நடம் செய். அவனை நான் எப்படி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறான், அவன் எனக்கு என்ன எப்படி அடையாளப்படுத்தி காமிக்கிறான்னா பொதுவில் நடம் செய் அப்படிங்கிறார். பொதுங்கிறது அண்ட சராசரத்தையும் கடந்த ஒன்றில் நின்று அருளமுதம் செய்கின்ற ஒருத்தன். அவன் எனக்குள்ள புகுந்து பொதுவிலே நடம் செய் என் குருநாதன் எம்பெருமான் அருளனும் வடிவம் காட்டி அவன் அருளுருவா வந்தான். எனக்கு என்னுடைய உள் உணர்வில் நின்று இது ஒரு பொருள் அப்படின்னு எனக்கு சாமிச்சான். நீ என்னன்னா இப்போ கருணையும் சிவமுமே பொருள் என கருதும் அனைவருக்கும் இதுதான் பொருள்னு இறைவன் காமிச்சு கொடுப்பான். நம்ம போய் கருணைக்கு தனியாக ஒரு இலக்கணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொருளுக்கு தனியாக இலக்கணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொருள் அப்படின்னு சொன்னால் எது பொருள் அப்படின்னு சொன்னால் நான் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் அப்படிங்கிறார் இவருடைய குருநாதர். அப்போ வாழ்முதல் ஆகிய பொருள் தான் பொருள். அந்த பொருள் எனக்கு எப்படி வந்துச்சு, அருளுற ஓங்கும் பொதுவிலே நடம் செய் என் குருநாதன் என் பெருமான் அருள் எனும் வடிவம் காட்டி ஒன்முகத்தே அழகுறும் புன்னகை காட்டி தெருளுற அருமை திருக்கையால் தடவி அவன் திருவாய் மலர்ந்து ஒரு வாக்களித்தான். அவன் என்னுடைய முதுகெல்லாம் அப்படி தடை விட்டான், அருமையாக தடை விட்டு திருவாய் மலர்ந்து ஒரு வாக்களித்தான், என்னுட்கலந்தான். அப்புறம் வாக்கு அழிச்சதோடு அவன் நிற்கலை, எனக்குள்ளேயே புகுந்து என்னோடு தான். அந்தோ இதை பற்றி எனக்கு சொல்லவே தெரியல, என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியலை அப்படிங்கிறார். அப்படி சொல்ல தெரியாத ஒரு நிலையில் என்னை அருள் அனுபவத்துக்குள்ளே ஆட்படுத்தினா அப்போ இந்த அருள் அனுபவம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு நான் நினச்சி பார்க்குறேன். நானே தவம் புரிந்தேன் நானிலத்தீர் அம்பலவன் தானே என்னை தடுத்தாண்டான்
ஊனே புகுந்தான், என் உள்ளம் புகுந்தான், உயிரில் புகுந்தான் கருணை. அவன் செய்த கருணை புரிந்து எனக்கு நானே தவம் செய்தேன் நான் நிலத்தில். மக்களெல்லாம் கூட்டி சொல்லார், நான் தவம் செய்யலப்பா, எனக்கு இறைவன் தானே என் உள்ளம் புகுந்தான், உயிர் புகுந்தான், ஊன் புகுந்தான். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? அவன் புகுந்தான், இது என்னன்னா கருணை புரிந்து எனக்கு இதை செய்தான் அப்படிங்கிறார். பெருமானாரும் இதை சொன்ன பெருந்தகையிட்டேருந்து அவர் எடுத்திருப்பார். ஏன்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் எம்பெருமான் தானே என் உளம் புகுந்தான்ங்கிறார் அவர். அப்படி உளம் புகுந்ததுனால எனக்கு ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்துட்டேன்னு அவர் ஒரு பதிவு பண்ணுறார். அப்போ ஊன் நாரக்கூடிய வாழ்க்கையை எனக்கு இல்லாமல் செய்தது நானாக வெறுத்து செய்வோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி யாராலும் வெறுக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு பொருளை எம்பெருமான் கருணையினால் நமக்கு கிடைச்ச ஒன்றை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து நம்ம சாப்பிடுதோமோ, அப்போது இறைவன் கருணையாக அகண்ட விஸ்வமான பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் கருணை கூர்ந்து உள்ளே புகும் அப்படிங்கிறது எல்லா அருளாளர்களுமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் நமக்கு விளங்கும். இவர் பெற்ற அருள் அனுபவம் என்ன, எது இவர் அருட்பெருஞ்சோதி அகவல் எழுத தூண்டுச்சு அப்படின்னா, கொடிகட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடி, நான் திருச்சின்னம் பிடிச்சு நான் எம்பெருமானை ஏற்றுகின்றேன். அது எதை காரணமாக காட்டி திருச்சின்னம் பிடிக்கின்றேன்னா, எம்பெருமான் எனக்கு ஒரு கொடி கட்டி கொண்டான். கொடி கட்டி கொண்டான்னா நாம் சுதந்திர தினத்துக்கு கொடி ஏற்றுறோம், அல்லது அரசியல்வாதிகள் கட்சி கொடி ஏற்றுறாங்க, அது மாதிரியா அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, கூத்தாடி கொண்டோம் என்று சின்னம்பிடி, கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடி கூத்தாடி கொண்டோம். அந்த கொடி அனுபவம் எனக்கு கிடைச்ச உடனே நான் தலகால் புரியாமல் நான் ஆடினேன். ஏன்னா அது இன்ப அனுபவத்தில் என்னை திளைக்க வைத்தது. அடிமுடி கண்டோம் என்று சின்னம்பிடி, அந்த அனுபவத்தில் தான் நான் எந்த கண்டதுனால இந்த கொடி எனக்கு கிடைச்சதுன்னா, அடியும் முடியும் இறைவன் என் தலைமையில் பதிச்சான். என்னுடைய உடம்புக்கு எது முடியோ அதில் அவனுடைய அடியை பதித்தான். அப்போ அடி எதுன்னு என் முடியில் பதித்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த உடலுக்குள்ளே எது தலைமுடிக்கு மேலே அவனுடைய அருள் அனுபவங்கக்கூடியது பதிஞ்சது, இதுதான் அடிமுடி அப்படின்னு. அடிமுடி கண்டோம் என்று சின்னம்பிடி, அருளமுதம் உண்டோம் என்று சின்னம்பிடி. அருளமுதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து உள்நாக்கு பகுதியில் ஒரு சவ்வு போல் ஒரு பகுதி தொங்கி கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு தெளிவாக திருமந்திரத்திலையும் 2 பாடல்கள் இதில் விளக்கியிருக்கிறாங்க. அந்த சவ்வு போல் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் எனக்குள்ள அருளார் அமுத பொலிவாக உள்ளே புகுந்து கொண்டே இருந்தது. அதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது உணர்ந்த பிறகு எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே ஒரு பொருட்டாக தெரியலை. நான் பொன்னுடம்பு பெற்றேன், நான் புகழுடம்பு பெற்றேன், நான் அருளுடம்பு பெற்றேன், இன்புடம்பு பெற்றேன். அவர் தான் பெற்ற அருள் அனுபவத்தை எப்படியெல்லாம் நமக்கு விளக்க முடியுமோ அதெல்லாம் விளக்கி சொல்கிறாரு. அந்த மணிவாசக பெருந்தகை பெற்ற அருள் அனுபவத்தை தான் நானும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறாரு. மண்புருவ நடுமுதலாய் மனம் புதைத்து, அதாவது எல்லாரும் மனதை கொண்டு ஒரு இடத்துல செலுத்தி இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்தார் எல்லோரும் ஏமாக்க. அங்கே தவம் இருக்கிறாங்க, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டி அண்ட வாரரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலர்